நாம் முதலாவது அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையில் கர்த்தருடைய நோக்கம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய திட்டம் என்ன, இதை நாம் அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வதற்கு, நம்மை அர்ப்பணிப்பதற்கும் நாம் தயாராக இருக்கணும். ஓகே, அவருடைய மேலான சித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய சித்தத்தின்படியே இருக்கும். அதாவது என் வாழ்க்கையில் தேவ சித்தம் மட்டுமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடும். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல விருப்பங்கள், பல ஆசைகள் இருந்தாலும் நாம் என்ன செய்திருவோம், நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தேவ சித்தத்துக்குன்னு சொல்லிட்டு நாம் அர்ப்பணிச்சிருவோம். அதுக்கு தான் அவருடைய மேலான சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நமக்குள் இருக்கணும். அந்த தீர்மானம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நாம் தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம்.